விஷயங்கள் உங்களுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அப்படி ஒரு வாசிப்பா. வாங்க வாங்கப்பா வாங்கப்பா அந்த முகூர்த்தத்துக்கு வாப்பா வாப்பா. எங்கடா பாக்கியா எங்கடா போய் அப்படியே ஒளிஞ்சு மூளையில போய் உட்காந்துட்டீங்களாடா. மாப்பிள்ளைய கூட்டிட்டு வாங்க. ஐயோ அவன் மாப்பிள்ளையோட அழகை மட்டும் பாருங்க. வாப்பா என் தங்க உட்கார் உட்கார். ஆள் மாப்பிள்ளை மொரட்டா இருக்காப்புல. எடுத்துக்கிட்டு பிளாஸ்டிக் தெரியுமில்ல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நீ குருவன்னு என்ன ஜாதகம் நினைச்சுக்கிட்டியா? எடுத்துக்கிட்டு பிளாஸ்டிக் பொண்ணு பொண்ணை காணுவேப்பா. நல்லா இருக்கீங்களா? வாங்க அப்படியே நம்ம போயிட்டு எல்லாருக்கும் கல்யாணம் சொல்லிட்டு நம்ம ஆமா வாமா ஈஸ்வரி அம்மா வாமா அது தூக்கிட்டு வாமா. தேங்காய் பழம் எல்லாத்தையும் கொடுத்து வாமா. கிளம்பிட்டானே வாங்க. நம்ம எல்லா மக்களுக்கெல்லாம் சொல்லணும் கல்யாணம் சொல்லி என் பிள்ளை கல்யாணம் எவ்வளவு அழகா இருக்கு. இங்க இருங்க அந்த ஈஸ்வரி இருக்கட்டும்னா அது கொஞ்சம் ஊத தெரிஞ்சு அதை சரி வச்சு நீ பாட்டில் அங்கே இங்க டிஸ்கே வேலை எல்லாம் பார்க்க முடியாது. இங்க இருங்க இந்த பையன் கேட்கிறேன் சேவ் சட்டை சின்ன கேட்கிறேன் கல்யாணம் பண்றீங்கல்ல ஐயரு ஐயர்னு கேக்குறாங்க. அதுக்கு குடுமிக்காரன் இல்லடா இவர் தான்டா ஐயரு. குடுமி வச்சு ஐயரா ரைட்டாப்பா. மானத்து மந்தையில விட்டுருமா அப்படியே அப்படியே போய் எல்லாருக்கும் சொல்லிட்டு பெரியவங்க இந்த அம்மா இருக்காங்க. ஆசீர்வாதம் வாங்கிடுவோமா? ஆசீர்வாதம் அம்மா பிள்ளைகளுக்கு மனமையோட ஒரு ஆசீர்வாதத்தை பண்ணி விடுமா? மக்கள்லாம் கொஞ்சம் பாருங்க. பெரியவங்க பெரியவங்க இருக்கிறாங்க. கொஞ்சம் ஆசீர்வாதம் வாங்கிட்டோம்னா சிரிப்பு. என் பிள்ளை நல்லா இருக்கப்படாதா? நீங்க என் புள்ள முகத்தை பார்த்தா அப்பே மாதிரி இருக்கு. என் புள்ள பச்சை புள்ள தெரியுமா? நீங்க இப்படி சொல்லலாமா? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். ஏமா ஏன் அத்தா எங்க அட அத்தா உன் பேராண்டிய பார்த்து அந்த பொம்பளை பிள்ளை சொல்லுதே அப்பே மாதிரி இருக்குன்னு சொல்லலாமா? உன் பேர பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கு நீ வரக்கூடாத. ஏண்டி என் பேர பிள்ளை அப்படி கேட்கிறேன்னு கேட்கக்கூடாத? 33 வயசாச்சு மாப்பிள்ளைக்கு. இப்பதான் கஷ்டப்பட்டு தேடி அடைஞ்செடுத்த நெய் மாதிரி ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சிருக்கான். உன் பேராண்டி என்ன மைக்கு தண்ணி போட்டுருச்சா? உன் பேராண்டிக்கு ஏன் தெரியுமா கல்யாணம் வச்சிருக்கீங்க? தெரியுமா உனக்கு? நான் சொல்றேன் கேளு. உன் பேராண்டி அக்கௌண்ட் வச்சுட்டேன். ஐசிஐசிஐ பேங்க்லயா இல்ல இந்தியன் பேங்க்லயான்னு நீ கேப்ப. இல்ல தந்திரம் முடிச்ச கம்யூனிட்டி ஏதோ வீட்டுக்காரன் பொண்டாடிக்கிட்டு அக்கௌண்ட் வச்சுட்டேன். நானும் பாக்கியாவும் நினைச்சு முடிச்சு நானும் பாக்கியாவும் நிகழ்ச்சி முடிச்சுட்டு வீட்டுல போய் படுத்து தூங்கினேன். அவன் என்ன நீர் கடுப்பு என்ன சிரிப்பு? ஏன் சிரிக்கிறீங்க? என் தம்பிக்கு நீர் கடுப்பு வரக்கூடாத. ஏன் நாங்க 2 பேரும் போய் பக்கத்து வீட்டுல ஒண்ணுக்கு இருக்கக்கூடாத? ஏன் சிரிக்கிறீங்க? சிரிக்க ஏன் ஆம்பளை உருக்கப்படாத என்ன? சரின்ட்டு நாங்க போய் இருக்க. நைட்டு 12 மணி. ஒரு வீட்டுல என்னன்னா ஒரு சாவு உண்டு.
என்னடா நம்ம வீட்டு புள்ள எரும மாட்டி சவுண்டு மாதிரி வருதுன்னு நாங்க போய் பக்கத்துல நின்று அத்தா கேட்கப்படாதா நாங்க ஏன்டா ஒட்டு கேட்குறியன்னு நீங்க கேட்பீங்க ஏன் கேட்கப்படாதா ஏன் அம்புடு பொம்பளையில பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒட்டு கேட்டுக்கிட்டு தானே இருக்கீங்க ஏன் ஆம்பளை கேட்கப்படாதா நாங்க கேட்டுவிட்டு என்னடான்னு பக்கத்துல போய் கேட்குறேன் அந்த பொம்பளை சொல்ற அது என்ன காசு கொடுக்காம போறிய அப்படின்னா என் புள்ள சொல்றேன் அக்கௌண்ட்ல வச்சுக்க அடுத்த மாசம் தர்றேங்கிறேன் நல்ல புள்ள இனி விடப்படாதுன்னு பொண்ணு பார்க்க போயிட்டேன் பார்க்க போன இடத்துல பொண்ணை காட்டணுமா இல்லையா இத்த தண்டி பொம்பளைய காட்டுறானே கட்ட முடியுமா இல்ல என் பிள்ளைக்கு கட்ட முடியுமா அப்புறம் தேடி கண்டுபிடிச்சு புள்ளை சித்ராவை அழகா கொழுக்கு மொழுக்குன்னு இருக்கு அந்த புள்ளைய கூட்டிட்டு வந்தேன் கொழுக்கு கல்யாணம் ஆத்தா ஆகா குழந்தை என்னடா சொல்ல என்னையே பாக்குற என்ன குடுமிக்காரன் ஒரு டைப்பா இருக்கியான்னு பாக்குறியா இவன் என்னையோட பெரிய டைப் குழந்தை கிளுகிழுப்பே நீங்க தான் குழந்தைக்கு பாத்துக்கங்க பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கான் உங்க எல்லாருக்கும் சொல்லி பிள்ளையோட வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் நீங்க தான் பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லணும் அப்பா அக்கௌண்ட் வைக்கிற ஒரு ஐசிஐசிஐ பேங்க் இந்தியன் பேங்க்ல வை பக்கத்து வீட்டுக்காரன் பொண்டாட்டிக்கிட்ட வைக்க கூடாதுன்னு நீங்க தான் ஆசீர்வாதம் பண்ணணும் நம்ம பண்ணிட மாட்டேன் 9 லட்சம் கோடி கடன்ல நம்ம இருக்கோம் தெரியுங்களா கருத்து சொல்றேன் மயிராண்டி பாட்ட போடுறேன் நல்ல நேரத்துக்கு நாங்க போயிடுவோம் என்னப்பா பிரபாகர் என்னப்பா இலங்கைக்கு போயிட்டியா மானத்து மந்தையில நல்ல பேர் வச்சிருக்கேன் பிரபாகர் சப்தவினா நீ எல்லாம் கோர செடிக்கணும் கொண்டுட்டேன் புள்ள பிறந்ததுன்னு பொலிகாட்டில் குவங்குயிலே அத்தா பிள்ளைக்கு கல்யாணம் தாய்மாம சுமந்து வராடி அவ தங்க கொலுசு ஒன்று தராடி சிறு சுமந்த சரிசனமே பிள்ளைக்கு மாறி கிடந்த ஒரு கல்வி சிறு சுமந்த சரிசனமே மாறி கிடந்த மாங்குட்டி வத்தமையில பொட்ட புள்ள ஆத்தா பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் மாலைய தொட்டு குடி சாதி சடமே ஆறு கடந்தா ஓடி வருமே அத்தா பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் நாட்டுக்கோழி அடைச்சு நக்கு தொட்ட சமைச்சு நல்ல ஊத்தி கொடு ஆத்தா பச்சை உடம்புக்காரே பார்த்து நடக்க சொல்லுங்க தாய்ப்பாலை தூக்கி கொடுக்க சொல்லி மச்சான இல்லையில சொல்லு மானூத்து மந்தையில மாங்குட்டி வத்தமையில பொட்ட புள்ள பிறந்ததுன்னு பொலிகாட்டில் குவங்குயிலே
சீரு சுமந்த சாதி சனமே ஆறு கடந்தா ஓடி வருமே ஆட்டுப்பால் குடிச்சாரி வழிஞ்சு போகும்னு எருமை பால் குடிச்சா எப்போ வந்து தீரும்னு வெள்ளிச்சங்கு செஞ்சா விளக்கி வைக்க வேணும்னு தங்கத்தில் சங்கு செஞ்சு தாராண்டி தாய் மாமா பச்சை உடம்புக்காரி பார்த்து நடக்க சொல்லுங்க இயற்கை அண்டாமே எட்டி இருக்க சொல்லு மச்சான ஈரத்தணி கட்டி இருக்க சொல்லு மானூத்து மந்தையில மாங்குட்டி வத்த மயிலே கொட்ட புள்ள பிறந்ததுன்னு பொலிகாட்டில் பூங்குயிலே தாய்மான சுமந்து வராண்டி அவன் தங்க கொலுசு ஒன்று தாராண்டி சீரு சுமந்த சாதி சனமே ஆறு கடந்தா ஓடி வருமே சீரு சுமந்த சாதி சனமே ஆறு கடந்தா ஓடி வருமே மானூத்து மந்தையில மாங்குட்டி வத்த மயிலே கொட்ட புள்ள பிறந்ததுன்னு பொலிகாட்டில் பூங்குயிலே ஆமா அப்பா எல்லா மக்கள்கிட்டையும் வாங்கிட்டான் நம்ம அண்ணன் மாணிக்க அண்ணன் கிட்ட கொஞ்சம் ஆசீர்வாதம் வாங்கிடுறான் நீ வாங்கம்மா அவர்கிட்ட வாங்கிடுறோம் பெருசா வச்சிருக்காரு அண்ணன் மாணிக்க அண்ணன் என் பிள்ளை அக்கௌண்ட் வச்சுட்டு அண்ணன் அவனுக்கு நான் வாழ்க்கையில ஒரு பொம்பளை பிள்ளைய பிடிச்சி கட்டி வச்சுட்டேன்னா அவன் வாழ்க்கையில நல்லா வந்துருவேன்னு பொண்ணு வச்சிருக்கேன் வசந்த காலம் பிறக்கும் வசந்த காலம் பிறக்கும் ஆமா மாலை வந்தீங்கன்னா ஆமா இப்ப பிள்ளைகள் 2 பேரும் எல்லாரும் ஜோரா கைதட்டுங்களேன் என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண போறேன் மாலையை மாத்திக்கங்கப்பா எல்லாம் கட்டி மலை கொடுங்க கெட்டிகளை கொடுங்க இருங்கப்பா மாலையை மாத்திரப்பா இருங்க சொல்லுங்க ஐயர் புத்தி கட்ட ஏன்னா யாரு என்ன ஏதுன்னு விளக்கம் சொல்லணுமா இல்லையா ஆமா ஆமா எல்லாருக்கும் கேட்டுக்கங்க நிகழும் மங்களகரமான சுபஸ்ரீ பிளவ வருடம் சப்த திதியும் இன்றைய தினத்திலே விசாக நட்சத்திரமும் சித்த யோகமும் கூடிய சுபயோக சுப தினத்திலே இந்த நன்னாளிலே அம்மா பேரை சொல்லிக்கிட்டு இருக்கேம்மா அவசரப்படாதம்மா நல்ல பேர் வச்சிருக்காங்க குஞ்சாணி கிராமத்தை சேர்ந்த குஞ்சி கிழவி வேறனும் ரைட்டு மைனர் குஞ்சுவின் மகனுமாகிய குஞ்சுதபாதம் என்கிற குஞ்சுமணி அவர்களுக்கு எத்தனை குஞ்சு அது என்ன கோழி குஞ்சு ஐயா கோழி குஞ்சு இல்லங்க குஞ்சுமணி ரைட்டு கம்பங்குண்டி கிராமத்தை சேர்ந்த கோணகொண்டக்காரி பேத்தியும் ஒக்கி மகளுமாகிய சொப்பன சுந்தரி என்கின்ற சிலுக்கு அவர்களுக்கு திருமணம் செய்வதாய் நிச்சயிக்கப்பட்டு இந்த நன்னாளிலே நேரத்திலே மாலை மாத்தி திருமணம் செய்வதாய் எல்லோரும் அச்சதை போட்டு ஆராதனை செஞ்சு அவங்களை எல்லாம் வாழ்த்தும்படி கேட்டுக்கிட்டு மாங்கல்யம் தந்துனானே மம ஜீவனகேதுனா தண்டே மாத்துவகேதும் ஜீவகரணாந்தகம் மாலையை மாத்துங்க ஏப்பா பொண்ணு ரொம்ப கலையா இருக்கு மாப்பிள்ள ரொம்ப மந்தமா இருக்காரப்பா ஏன் தெரியுமா
இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுதான் பேரு விளங்க இங்கு வாழணும் சோழவனத்தில் ஒரு சோடி குயில் போலதான் காலம் முளைத்து சென்று பாடணும் புருஷன் பொஞ்சாதி பொருத்தந்தான் வேணும் பொருத்தம் இல்லாட்டி வருத்தந்தான் தோணும் அமைஞ்சா அது போல கல்யாணம் பண்ணி இல்ல நீ வாழு தனியாளா முதலில் யோசிக்கணும் பிறகு நேசிக்கணும் மனசு ஏத்திக்கிட்டா சேர்த்துக்கிட்டு வாழு உனக்கு தகுந்தபடி குணத்தில் சிறந்தபடி இருந்தா ஊரறிய மாலை கட்டி போடு இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுதான் பேரு விளங்க இங்கு வாழணும் சோழவனத்தில் ஒரு சோடி கோயில் போலதான் காலம் முழுக்க சிந்து பாடணும் ஒண்ணு கொண்டு பக்கத்தில பொண்ணு புள்ள கையில கட்டுப்படும் மொத்தத்தில கட்டழகு அம்மாடி என்ன சொல்ல 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுதான் பேரு விளங்க பொண்ணு மாப்பிள்ளையே வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். உங்களுடைய வாழ்க்கையை நீங்க ரொம்ப நிதானமா தொடங்கணும். இதுல உங்களுக்கு இந்த கான்செப்ட் மூலம் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, கல்யாணம் பண்ணி வர்ற மருமகளை ஒரு மாமியா எப்படி நினைச்சா அந்த குடும்பம் நல்லா இருக்கும் தெரியுங்களா? உங்களோட புள்ள உங்களோட என்னப்பா உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்ததுன்னா, உங்களுக்கு ஒரு மக இருந்தா, அவங்க தப்பு பண்ணா எந்த மாதிரி கண்டிப்பீங்களோ அதே மாதிரி மருமகள் இன்னொரு மகளையும் அதே மாதிரி கண்டிச்சீங்கன்னா எந்த ஒரு குளறுபடியும் உங்க குடும்பத்துல நடக்காது. உங்க மருமகளை இன்னொரு மகளா நினைக்கும் போது உங்களோட குடும்பம் சந்தோஷமா இருக்கும் என்பதை சொல்லி ஒவ்வொரு மருமகளையும் உங்களுடைய மகளாக நினைக்கும்படி சொல்லி அந்த ஆடலோடு பாடலாக உங்களது செவிகளுக்கு விருந்து படைக்க வண்ணமாக அதற்கு முன்பாக அன்பு சகோதரர் கணேசன் அவர்கள் சொல்லுங்க. நல்லா கல்யாணம் பண்ணி வச்சிய, சரி நல்லா செஞ்சு வச்சிய, அவரை கண்டு விட்டு விட்டாரு. என்ன மாதிரி ஆளா இருந்துச்சு அவங்க வீட்டுல மாட்டிக்கிறோம், எங்க வீட்டுல மாட்டிக்கிறோம், ஊருக்காரன் பொறுப்புருவேன். அவருக்கு எல்லாம் அதுக்கு நான் மாட்டிக்குவேன். என்ன